வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அதாவது இலர் பலராகிய காரணம், அதாவது தவக்கலையை சிலர் கற்றுக்கொள்கிறார்கள், சிலர் கற்க முடியாமல் கைவிடுகிறார்கள். அது எதனுடைய நோக்க காரணம் அப்படின்றத இந்த 3 குறளில் பார்த்தோம். அதாவது இந்த அந்த இறைநிலை உணர்வதற்காக தவம் வேண்டி செல்பவர்களுக்கு பாதுகாப்பு தேவை. பாதுகாப்பு இல்லாமல் தவக்கலை முடிக்க முடியாது என்பதை முன்னைய குறளிலே நாம் பார்த்தோம். அப்போ திருவள்ளுவர் ஒரு கேள்வி கேட்டாங்க பக்கம் இருக்கிறவங்க, இதுக்கு என்ன தான் வழி, இது எப்படி தான் இது எந்த பிரச்சனையும் இல்லாத செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு அடுத்த குறளிலே வருது. அதுக்கு அவர் விடை சொல்கிற மாதிரி ஒரு கருத்தோட்டம். அதாவது ஒன்னான் திரளும், பாருங்க, ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். எப்பேற்பட்ட ஒரு குறள் பாருங்க. அப்பா நீ சொல்கிறது நேயம்தான், இதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீ கேட்குற. ஆனால் அந்த சொந்த பந்தம், அது நமக்கு தேவையான ஆட்களை உற்பத்தி பண்ணக்கூடிய திறமையும் ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும், உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, யார் பெரிய வசதி படைத்தவங்களோ, உங்களுக்கு தேவையான ஆட்களை யார் எப்படி சேர்க்கணுன்னா அந்த தவத்தாலேயே சேர்க்க முடியும். எப்படி ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். நீ உனக்கு தேவை, நம்ம பாதுகாப்பு தேவை, ஒரு 10 பேர் நமக்கு வேணும், இந்த இயற்கை சீற்றத்திலேருந்து நம்ம பாதுகாத்துக்கணும், நான் தவம் இருக்கணும், தவம் இருந்து இறைநிலை உணரணும் அப்படின்னு நினச்சேன்னா அதே தவத்தாலேயே எல்லாரையும் சேர்த்திக்கலாம். உவந்தாரை ஆக்கலும், ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும், நமக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பெரிய ஆளுங்கிட்ட, பெரிய ஆளுங்களுடைய சப்போர்ட், அதாவது ஒரு பெரிய வசதி படைத்த ஒரு ஆளுங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரசாட்சி புரிவர்கள் கூட இந்த தவம் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கணும்னா தவத்தால் எண்ணி அந்த மாதிரி ஆளுங்களை தன்வசப்படுத்தி கொள்ளலாம். இப்படி அந்த மாதிரி ஆளுங்களை, அந்த மாதிரி வசதி படைத்தவங்க, வலிமை படைத்தவங்களை தன்னுடைய தவக்கலையை நிறைவுபடுத்துவதற்காக ஒத்தாசை செய்யும் வகையிலே அவர்களை எண்ணத்தாலே அழைத்து நமக்கு பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளலாம். இந்த தவத்தால் முடியும்பா, நீ எங்கேயும் யாரையும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்க நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தவத்தாலேயே எண்ணி யார் உனக்கு தேவையோ, எத்தனை பேர் உனக்கு தேவையோ, இந்த சொந்த பந்தங்களை சேர்த்தனமா, இது நம்ம பாதுகாப்புக்கு தேவையான பெரிய ஆட்களுக்காக பிடிக்கிறோமா அப்படின்னு இந்த தவத்தாலேயே எண்ணி வாழ்த்தி அந்த மாதிரி ஆளுங்களை சேர்த்திக்கலாம்பா. அது தவத்தால் வரும், நீ ஏன் பயப்படுற, எனக்கு பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பு எல்லாம் என்னால் செய்ய முடியலையே அப்படின்ற கவலை உனக்கு எதுக்கு? இந்த தவத்தாலேயே அந்த மாதிரி வசதிகளை நீ வாய்ப்புகளை தேடிக்கொள்ளலாம், உன்னால் அந்த தவத்தால் முடியும் அப்படின்னு அடித்து சொல்கிறாரு. ஒன்னான் திரளும் உவந்தாரையாக்கலும், உனக்கு தேவையான ஆளுங்களை சேர்த்துறதும், உனக்கு பாதுகாப்பான வலிமையான ஆட்களை உருவாக்குறதும் அந்த தவத்தால் வரும்பா. தவத்தாலேயே சேர்த்திக்கலாம். எப்படி? நீ யாரையும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்டையும் நீ கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணத்தாலேயே அந்த மாதிரி ஆளுங்க தானாக உனக்கு முன் நான் சப்போர்ட் வரேன், நீ தைரியமாக உட்கார், தவம் செய், நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு முன்ன உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களா வழியை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஆற்றலை தவத்திலே உற்பத்தி செய்து கொள்ளலாம். நீ ஒன்றும் எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை, யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. நீ நமக்கு இப்போ பிரச்சனை வருமே, நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லையே, நமக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, இல்லை இருக்க இடம் இல்லையே, சுற்றுப்புறத்தை நம்ம பாதுகாத்துக்கணுமே, அந்த மாதிரி எண்ணமெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ தவத்தில் இருந்தேன்னா உனக்கு பாதுகாப்புக்கு எவ்வளோ ஆட்கள் தேவையோ அவ்வளோ ஆட்கள் நீ தவத்தாலே பெற்றுக்கொள்ளலாம். அது ஒன்றும் பயமே இல்லை, நீ தைரியமாக செய் அப்படின்ற மாதிரி
இந்த தவக்கலையில் அந்த மாதிரி ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான நிகழ்ச்சி செய்ய முடியும் அப்படின்னு அடித்து சொல்கிறாரு திருவள்ளுவர். பயப்படாதீங்க. அதே தவத்தாலேயே நீங்கள் அந்த மாதிரி சப்போர்ட்டுங்கெல்லாம் சம்பாதிச்சிக்கலாமே. வசதி படைத்தவர்களோட வாய்ப்புகளை ஒன்று நீ உருவாக்கி கொள்ளாமே. அவங்கள முன் வந்து செய்வாங்களே. நீ அந்த மாதிரி விஷயத்த நீ தவத்தாலேயே பெருக்கிக் கொள்ளலாமே. நீ ஏன் பயப்படுற? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ தவம் முறையாக செய். அந்த மாதிரி ஆளுங்களை நினச்சி நீ பார்த்து அந்த மாதிரி ஆளுங்களை உனக்கு சப்போர்ட் செய்யணும்னு நினை. அந்த இறைநிலையோட ஒரு கட்டளை இடு. அதாவது இறைநிலையோட ஒரு சமர்ப்பணம் செய். இந்த மாதிரி எனக்கு தேவை, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தேவை, இந்த மாதிரி வசதியெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு இறைநிலைக்கிட்ட சொல்லு. அது தானாக வகுத்து கொடுக்கும். எப்பேற்பட்ட விஷயங்கிறது சாதாரண விஷயமா கண்டிப்பாக வகுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.